கசப்பென்ற நச்சுவேர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று எபேசியர் 4:30 மற்றும் 31 புனித பவுல் இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கிறோம். நமது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதற்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் அவற்றில் கசப்பு என்ற ஒரு காரியத்தை பற்றி மட்டும் உங்களோடு பேச நான் ஆசைப்படுகின்றேன். அருமையான சிறு பெண் மர்சி தான் அருமையாக வளர்த்து வந்த சிறிய கோழி குஞ்சை பக்கத்து வீட்டு அங்கிள் கழுத்தை நெரித்து கொன்று போட்டுவிட்டதை பார்க்கும் பொழுது மிகவும் துடித்து அழுதாள். உடனே அவளுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்ன காரியம் ஞாபகத்திற்கு வந்தது. ஆம் பா, உங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் ஏசப்பா இருக்கிறாரு. ஏசப்பாவை நீங்கள் விரட்டி விடணும்னா எப்படி தெரியுமா விரட்டி விடுவீங்க? மற்றவங்கள மன்னிக்காமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் அவங்கள விரட்டி விடுவீங்க. அதனால ஏசப்பா அவங்களோட இருக்கணும்னா எல்லாத்தையும் மன்னிக்கணும், சரியா அப்படின்னு அவங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே இந்த பெண், ஏசப்பா என்னோட இருக்கணும், அதனால நான் அந்த அங்கிளை கட்டாயம் மன்னிக்கணும்னு சொல்லி அந்த கோழியை எடுத்துட்டு போய் அம்மாட்ட கொடுத்து, ஏம்மா இதை ஒரு சூப்பு போட்டு கொடுங்கம்மா, அங்கிள் பாவம் இருமிக்கிட்டே இருக்காங்க என்று சொல்லி பக்கத்து வீட்டு அங்கிளிடம் கொடுத்து ஒப்புரவானதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அன்பானவர்களே, இந்த சிறு பெண் மன்னித்தாள். ஆனால் பெரியவர்களாகிய நம்மால் மற்றவர்களை மன்னிக்கவே முடியவில்லை. மற்றவர்கள் பேசின பேச்சுக்கள், அவர்கள் செய்த செயல்கள், நமக்கு எதிராக செய்யப்பட்ட அனைத்தையும் நாம் என்ன தெரியுமா பண்றோம்? அதை திரும்ப திரும்ப நினைச்சு அன்னைக்கு ஏன் அவங்க அப்படி பேசினாங்க, இந்த வார்த்தை என்னை எவ்வளோ வேதனைப்படுத்துது என்று சொல்லி திரும்ப திரும்ப நினைத்து நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறோம். அது வளர்ந்துகிட்டே இருக்கு. மரமா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மரத்தை வெட்டுவது மிக மிக கடினமான காரியம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அன்பானவர்களே. அதனால்தான் எபிரேயர் 12:15 எபிரேய ஆக்கியோன் இவ்வாறு சொல்கின்றார், கசப்பை நச்சுவேர், அதாவது அது உங்களை கெடுத்து போடாதபடிக்கு அந்த கசப்பு வேரை நீங்கள் எடுத்து விடுங்கள், நச்சு வேரை எடுத்து விடுங்கள் என்று சொல்கின்றார். ஒரு பாய்சனை யாராவது ஒரு டம்ளர் நிறைய ஊத்திட்டு இதை குடிங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தா நமக்கு எவ்வளவு கோபம் வரும், வேகமா தட்டி விடுவோம்ல. ஸோ அது நமக்கு தெரியுது. ஆனால் நமக்கு தெரியாமலே நம் மனதிற்குள் இந்த கசப்பானது ஒரு பாய்சனாக இறங்கி உறவுகளை கெடுத்து கொண்டு நமக்கு ஆவிக்குரிய பலனையே தடுத்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாமலே நாம் அநேக கசப்புகளை நம் மனதில் வைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் கோபத்தை விட முடியல, பாவத்தை விட முடியல, மற்ற சோம்பேறித்தனத்தை விட முடியல, பெருமை பொறாமை என்ற எல்லா துர்க்குணங்களையும் நம்மால் விட்டுவிட முடியவில்லை. அன்பானவர்களே, இந்த கசப்பு கடைசியில எதுல தெரியுமா கொண்டு போய் சேர்க்கும்? நம்மை படைத்த ஆண்டவரையே குறை கூறக்கூடிய அளவிற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆமா, மனுஷங்க தான் எனக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஆண்டவரும் எனக்கு துன்பத்துக்கு மேல துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அநேகம் அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த கசப்பை நம் மனதில் வளர விட முடியாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் நாம் மும்முரமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் இது ஒரு நச்சு வேர் எவ்வாறு மனிதர்களுடைய கண்களுக்கு தெரிவதில்லையோ அதே போல இதுவும் நமக்கு தெரியாமலேயே நம் ஆவிக்குரிய வாழ்வை தடுத்து கொண்டிருக்கின்றது. அதை வளரவே விடக்கூடாது. எப்படி வளராமல் தடுப்பது? முதலாக நமது காயத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ எம் நாட் அஃபெக்டட் பை வாட் ஷி செட்,
அவ என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும், எனக்கு ஒண்ணும் இல்ல என்று சொல்வார்களே தவிர, நான் தான் சொல்கின்றதே தவிர, மனதின் ஓரத்திற்குள் அந்த காயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை மனிதர்களிடம் நாம் சொல்ல வேண்டாம். ஆண்டவர்ட்ட போய் சொல்லுவோம். ஆண்டவரே, அவங்க பேசின பேச்சு என்னால தாங்க முடியலப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அந்த காயத்தை நீங்க தான்ப்பா எப்படியாவது ஆத்த வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரிடம் அந்த காயத்தை நாம் ஒப்படைப்போம். இரண்டாவதாக, இயேசு மன்னித்தது போல நாமும் மன்னிக்க வேண்டும் என்ற முடிவை எடுப்போம். மன்னிப்பது அடுத்துதான். அடுத்து மன்னிக்கணும். அவனை என்னால மன்னிக்கவே முடியாது. சில பேர் சொல்லக்கூடிய காரியம், இல்ல இந்த கிழக்கு பக்கத்துல உதிக்கிற சூரியன் மேற்கு பக்கத்துல உதிச்சாலும் நான் அவனை மன்னிக்கவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட வைராக்கியம் நம்மிடம் இருக்கக்கூடாது. முதலில் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற முடிவை நாம் எடுக்க வேண்டும். மூன்றாவதாக, லூக்கா 23:34 இயேசு கூறியது போல, ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொன்னது போல, நாமும் நம் பகைவர்களுக்காக மன்றாட வேண்டும். அவர்களுக்காக, அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே, தயவு செய்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காண்பியும் என்று நமக்காக வேண்டுவதை விட அவர்களுக்காக வேண்ட வேண்டும் என்று விவிலியம் நமக்கு போதிக்கின்றது. ஆனால் இதை கேட்ட உடனே நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் மனசுக்குள்ள, ஆமாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா என்று சொல்வது எனக்கு நன்றாகவே புரிகின்றது. ஆம் அன்பானவர்களே, இது மிக 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 கடினமான காரியம்தான். மற்றவர்களை மன்னிப்பதை விட அவர்களுக்காக வேண்ட வேண்டும் என்பது இன்னும் மிக கஷ்டமான காரியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நம் துணைக்கு அழைத்தால் இது நிச்சயம் நடக்கக்கூடிய காரியம்தான் என்பதை நாமே உணர்ந்து கொள்ளுவோம். கடைசியாக, வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுக்கு நன்மை செய்யவும் நாம் தயங்கக்கூடாது. இதுவும் கஷ்டம். ஆனால் பரிசுத்த ஆவியின் துணையோடு இதுவும் நம்மால் நிச்சயம் முடியும் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இவ்வாறு நாம் செய்தோம் என்றால் நம் மனம் லேசாகும். நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் வல்லமை உள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உறவுகள், எல்லாவற்றிற்கும் மேலாக உறவுகள் பலப்படும். ஆண்டவரோடு உள்ள உறவும் மற்றவர்களோடு உள்ள உறவும் பலப்படும். ஜெபம் செய்வோம். மன்னிப்பதில் வல்லலே, நான் யாரை மன்னிக்காமல் இருக்கிறேன் என்பதை எனக்கு நானே ஆராய்ந்து பார்த்து அந்த கசப்புகளை எல்லாம் நீக்கிவிட ஆண்டவரை உமக்கு முன்பாக அவைகளை வைத்து அதற்காக ஜெபித்து நான் பலப்பட எனக்கு கிருபை புரிய வேண்டுமாறு உம்மை மன்றாடுகின்றேன். ஆமேன்.